எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, ஹாட்ஸ்டார்ல வெளியாகிருக்கிற 'கிஷ்கிந்தா காண்டம்' படத்த பத்தி தாங்க. இந்த படத்துல ஆசிஃப் அலி, விஜயராகவன், அபர்ணா ரவி இவங்கலாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய மெயின் பிளாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ் பண்ணுது. எலெக்ஷன் ரீசனுக்காக யாரெல்லாம் லைசென்ஸோட துப்பாக்கி வச்சிருக்கீங்களோ, அவங்க எல்லாரும் துப்பாக்கிய சரண்டர் பண்ணிருங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வாங்கிக்கங்கன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மென்ட் பண்ணுது. அந்த ஊர்ல எல்லாருமே ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் பண்ணிர்றாங்க துப்பாக்கிய. ஒரே ஒருத்தரோட துப்பாக்கிய மட்டும் மிஸ் ஆகுது. அவங்கள போய் விசாரிக்கும்போது அவங்க துப்பாக்கிய காணோம்னு சொல்றாங்க. அந்த துப்பாக்கிய சரண்டர் பண்ணாம விட்டது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்மி ஆஃபீசர். அவர் ஒரு பையன், ஒரு மருமக ஒண்ணு. அப்பதான் ரீசென்ட்டா மேரேஜ் ஆயிருக்கு. அவங்க தான் ஆசிஃப் அலியும், அபர்ணா ரவியும். அவருடைய மாமனார் தான் துப்பாக்கி லைசென்ஸோட வச்சிருப்பாரு. அவர் ஒரு எக்ஸ் ஆர்மி ஆஃபீசர். அவர்ட்ட போய் விசாரிக்கும்போது, "என்னோட துப்பாக்கிய காணோம் ரொம்ப நாளா. நான் அத எங்கே வச்சேன்னே தெரியல." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ரொம்ப அசால்ட்டா பதில் சொல்றாங்க. ஸோ இந்த கதை அங்கிருந்து நகரத் தொடங்குது. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்மி ஆஃபீஸரோட பேரன், அதாவது ஆசிஃப் அலியோட பையன் சின்ன பையன். அவன் மிஸ் ஆயிடுறான் எங்கேயோ. அந்த கேஸ் 2, 3 வருஷமாவே பெண்டிங்ல இருக்கு. அந்த கேஸுக்கும், இந்த துப்பாக்கி தொலைஞ்சதுக்கும் அதே மாதிரி குரங்கு ஒண்ணு கையில துப்பாக்கி வச்சு இது மாதிரியான ஒரு ஃபோட்டோ ஒண்ணு அந்த லோக்கல் போலீஸ் கிடைக்குது. இந்த துப்பாக்கி இவரோடது தானா அப்படி சொல்லி, இது மாதிரியான நெறையா ஸ்டோரீஸ் அந்த துப்பாக்கியின் மூலியமாக பில்ட் ஆகுது. கடைசியில அந்த துப்பாக்கிய கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? அந்த பேரனுக்கு என்ன ஆச்சு? அப்படிங்கிறது எல்லாம் சேர்த்து சொல்ற கிளைமாக்ஸ் தான் இந்த படத்தினுடைய முழு கதை. இந்த படம் ஃபுல் ஃப்ளெட்ஜா த்ரில்லிங்கா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, அப்படிலாம் இருக்காது. இது கொஞ்சம் ஸ்லோவா மூவ் ஆகுற ஒரு படம் தான். இந்த படம் ஈரானியன் மூவிஸ்ல வர த்ரில்லிங் மூவி, ஃபேமிலி சப்ஜெக்ட் மூவி புடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். இந்த படம் முழுக்க முழுக்க ஸ்லோவா போற படம் தான் இது. இந்த படம் டாக்குமெண்ட்ரி மூவியா, இல்ல ஃபியூச்சர் ஃபில்மா அப்படிங்கிற அளவுக்கு சில காட்சிகள்லாம் ரொம்ப நேர்த்தியா, ரியலிஸ்டிக்கா இருக்கும். அதுலயும் குறிப்பாக நார்த் ஈஸ்ட் ட்ரைபல் மியூசிக் ஒண்ணு போடுவாங்க. அந்த மியூசிக் உண்மையிலே கேட்க வித்தியாசமா இருக்கும். மனச ஈர்க்குது. இந்த படத்துல அபர்ணா ரவியோட கேரக்டர் ஆகட்டும், அந்த வீரராகவனுடைய கேரக்டர் ஆகட்டும், ஆசிஃப் அலியோட கேரக்டர் ஆகட்டும், நிழல் ரவியினுடைய சின்ன ஒரு ட்விஸ்ட் ஆகட்டும், எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸா அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல குடுக்கப்பட்ட கேமரா ஒர்க் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதுக்கு அந்த படத்தினுடைய ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ஸ் ரொம்பவே பூஸ்ட் பண்ணி குடுக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும். சில காட்சிகள்ல வர இடங்கள் எல்லாமே கண்ணு ரொம்ப குளிர்ச்சியா பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த படத்துல வர பேக்ரவுண்ட் மியூசிக்குமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அத ஓவர் டூ பண்ணாம கரெக்ட்டா 100% குடுத்துருக்காங்க. எந்த விதத்துலயுமே மூஞ்சி சுளிக்கிற மாரியோ, நெருடுற மாரியோ இல்ல. ரொம்ப கிளீனா இருக்கு. இந்த படத்துல வர எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப சட்டிலா தான் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அது இந்த கதைக்கு தேவைப்பட்டதாவும் இருக்கு. இந்த படத்துல எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரங்கு ஒரு காட்டுப்பகுதியில உடைய வீட்ல உடைய மக்கள எந்த அளவுக்கு தொந்தரவு பண்ணுது, அத ரொம்ப ரியாலிஸ்டிக்கா காமிச்சிருப்பாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த வீட்ல இருக்க பொருளையெல்லாம் தூக்கி கொண்டு போயி, மரத்து மேல கொண்டு போய் ஒளிய வச்சுருது. மரத்த அப்பப்போ சுத்தம் பண்ணும்போது அவங்களுக்கு வீட்ல காணாம போன புது புது பொருள்லாம் கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பார்க்கலாம். இந்த படம் ஒரு ஸ்லோவான மூவி தான். இந்த படத்துக்கு நான் குடுக்கக்கூடிய ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5க்கு 3.8 குடுப்பேங்க. இந்த படத்த நீங்க ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். எந்தவித அடல்ட் சீன்ஸுமே இல்ல. ஒரு வீக்கெண்ட்ல பார்க்கும்போது ஒரு நல்ல த்ரில்லர் மூவி பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இன்னொரு நல்ல வீடியோல உங்கள நான் சந்திக்கிறேன். தேங்க் யூ.